அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருக்க ஈரானோ மறைந்த அதி உயர் தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயின் இறுதிச் சடங்குகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. காமனேயின் பிரம்மாண்ட இறுதிச் சடங்கு மூலம் உலகிற்கு என்ன சொல்ல வருகிறது ஈரான்? உலகின் மிக வலிமையான 2 இராணுவங்களுக்கு எதிரான பெரும் செலவுமிக்க போரையும் பல தசாப்தங்களாக நீடித்த கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் மீறி ஆயதுல்லா அலி காமனேயிக்கு ஒரு பிரம்மாண்ட வழியனுப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது ஈரான். 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து சுமார் 2 கோடி பேர் வரை திரளலாம் என மதிப்பிடப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட நிகழ்வின் மூலம் போரில் இருந்து ஈரான் மீண்டது மட்டுமின்றி கொல்லப்பட்ட தனது தலைவரின் உறுதித்தன்மையை உலகிற்கு பறைசாற்ற ஈரான் முயற்சிப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இறுதிச் சடங்கு நிகழ்வுகளின் மூலம் அடக்குமுறைக்கு முன்பு ஒருபோதும் ஈரான் பணியாது என்பதையும், ஒரு பெரும் தலைவர் கொல்லப்பட்ட பிறகும் ஒரு நாட்டின் மன உறுதி எப்படி குலையாமல் இருக்கிறது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிஃபாப் கூறியுள்ளார். அதேபோல காமனேயின் இறுதிச் சடங்கிற்காக ஈரான் மிகவும் திட்டமிட்டு நாட்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாள், ஷியா பிரிவினர் தங்களின் புனிதராக கருதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இமாம் ஹுசைனின் நினைவு நாள் ஆகியவற்றுடன் ஒன்றிப்போகும் வகையில் இந்த 6 நாள் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஆயதுல்லா அலி காமனேயி உயிரோடு இருந்ததை விட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் நேர்ந்த அவரது மரணம்தான் தற்போது அவரை ஒரு சக்தி வாய்ந்த குறியீடாக மாற்றியிருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.